ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடலங்காய் 65 தாங்க பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான் வந்து ரெடி மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவரில். அது வந்து அதை சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறேன். உடனே டக்குன்னு செய்யலாம் அப்படின்னா அது ரெடி மிக்ஸ் வாங்கி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஈஸியாக நம்மளுக்கு டக்குன்னு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தட்டி தாங்க போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ரெடி மிக்ஸ் பவுட்ரு வந்து அதுவும் நாங்கள் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் கலந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டியதே இல்லைங்க. தண்ணி வந்து காயிலேயே நல்லா தண்ணி விடும். இப்போ தண்ணி நான் கொஞ்சம் கூட தெளித்து விடல பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஆயில் சூடு பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்திடலாங்க. நல்லா உதிர்த்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கறியே தூத்து போயிருங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், அல்லது இந்த லஞ்சுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் நம்ம சைடிஷாகவும் வச்சு கொடுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. இது வரைக்கும் புடலங்காய் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப அந்த புடலங்காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்தாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சிக்கன் இனிமேல் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்தவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிளில் ஏதாவது ஒரு வெஜிடபிள் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த புடலங்காய் சூப்பராக இருந்துச்சுங்க, அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.